சமீபத்தில் கொச்சின் ஷிப்யார்டோட ஒரு சேட்டலைட் இமேஜ் ஒன்று ரிலீஸ் ஆகுது. இந்த இமேஜில் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்கலாம். இந்தியா ரகசியமாக ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு ஒன்று அந்த பகுதியில் கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த கட்டமைப்பை பற்றி இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கையும் இந்தியா சார்பாக கொடுக்கப்படலை. நம்ம ஒரு போர் விமானம் வாங்குகிறோம், இல்லை ஒரு ஏவுகணை இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை மிகப்பெரிய அளவில் நம்ம அறிவிப்பாக கொடுப்போம். ஆனால் இந்த அளவுக்கு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு கொச்சின் ஷிப்யார்டில். ஆனால் அதை பற்றி யாருமே வாயை திறக்கலை. இப்படி நம்ம சத்தமே இல்லாமல் இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறது எதை காட்டுது அப்படின்னா இந்தியாவோட நியூக்ளியர் சம்மரின் ப்ரோக்ராமை தான் காட்டிக்கிட்டு இருக்கு. அண்ட் அது கூடவே சேர்த்து இந்த குறிப்பிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கிற பகுதிக்கு பக்கத்தில் தான் எல்என்டியோட ஹெவி இன்ஜினியரிங் பிளான்ட் இருக்குது. எல்என்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்மளோட போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஹல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு பக்கத்தில் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை கட்டுறோம் அப்படின்றது வெறும் ஒரே விஷயத்தை தான் பாயிண்ட் பண்ணுது. அதுதான் இந்தியாவோட நியூக்ளியர் கேப்பபிள் சம்மரின் ப்ரோக்ராம். ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்தியா இந்த குறிப்பிட்ட ஒரு கட்டமைப்பை கட்டி முடிக்கிறதன் மூலமாக என்னென்ன மாதிரி காரியங்களில் ஈடுபட போகுது, ஆல்ரெடி இந்தியா கிட்ட எத்தனை நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின் இருக்குது, கூடுதலாக அட்டாக் சம்மரின்ஸை உருவாக்குறதுக்கு என்னென்ன பண்ண போகிறோன்றது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், நியூக்ளியர் சம்மரின்ஸை இரண்டு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று அட்டாக் சம்மரின்ஸ், இன்னொன்று பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ். இந்த பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைமரி பர்பஸே எதிரிகளோட கண்ணில் படாமல் ஒளிஞ்சிருக்கிறது தான். அதுவும் எல்லா இடத்துலையும் ஒளிஞ்சிருக்கக்கூடாது. ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல எதிரியோட கண்ணில் படாமல் ஒளிஞ்சிருக்கணும். ஆனால் அட்டாக் சம்மரினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளோட கோட்டைக்குள்ளேயே போய் தாக்குதல் நடத்திட்டு வரணும். ஸோ இரண்டுத்துக்கும் உண்டான அந்த டெக்னாலஜின்றது சிமிலராக இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷனல் பர்பஸ் அப்படின்றது டோட்டலி வேறையாக இருக்கும். அதனால் ஒரு பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின் அப்படின்றது கொஞ்சமாக சத்தத்தை அதிகமாக எழுப்பிக்கலாம், அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்றது ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாகணும். ஏன்னா இந்த சம்மரின் எதிரிகளோட கோட்டைக்குள்ளேயே நுழைய போகுது. இப்போ இதுதான் அடிப்படை கான்செப்டே. இப்போ இந்த கான்செப்ட்லேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட்டாக ஒரு சம்மரினை உருவாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் நிறையவே தொழில்நுட்பங்கள் அடங்கியிருக்கு. அதனால் எடுத்த உடனே ஒரு பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினை உருவாக்குறது தான் ஸ்மார்ட்டான ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை தான் இந்தியா சூஸ் பண்ணுச்சு. அதுலேயுமே இரண்டு விதமாக அந்த கேட்டகரியை பிரிச்சுட்டாங்க. முதல் கேட்டகரி அப்படின்றத அரிஹாத் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸுக்கு கீழே உருவாக்கப்பட போகிற இரண்டு நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினும் கிட்டத்தட்ட 6000 டன்னில் தான் இருக்கும். அண்ட் இந்த வெயிட்டோட காரணத்தினால இதால் வெறும் 4 K4 ஏவுகணைகளை மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதாவது 3500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் தான் K4. ஸோ இந்த 4 அப்படின்ற எண்ணிக்கையை அடுத்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிற S3 S4 இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது 8 K4 ஏவுகணைகள் வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போது S1 S2 S3 S4ன்னு சொல்லி 4 சம்மரின்ஸை கட்டிகிட்டு இருக்கோமே. இந்த 4தோட இப்போது சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு வார்ஷிப்பை கட்டி வெளியே தள்ளுறோம் அப்படின்னா அதோட அப்டேட்ஸை நம்ம ஓப்பனாக சொல்லலாம். ஆனால் சம்மரின்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட அப்டேட்ஸ், அதுவும் குறிப்பாக இந்த அணு ஆயுதங்களை ஏந்தி போகக்கூடிய சம்மரின்ஸை பொறுத்த வரைக்கும் இதை பற்றின அப்டேட்ஸை எந்த ஒரு அரசாங்கமும் கொடுக்காது. அதே மாதிரி தான் இந்திய அரசாங்கமும் எந்த அப்டேட்ஸும் கொடுக்காம அமைதியாக இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு சேட்டலைட் இமேஜ் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த சேட்டலைட் இமேஜில் நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இந்திய கடற்படை வேண்டுமென்றே தான் அந்த சம்மரின் எதிரிகளோட சேட்டலைட் கண்ணில் படணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெரிகிற மாதிரி நிறுத்தியிருப்பாங்க. ஸோ அதனால் எந்த விதமான பாதிப்பும் நமக்கு வரப்போகிறதுல நம்மளோட எதிரிகளுக்கு டினோட் பண்ணுறோம் எங்ககிட்ட இந்த மாதிரியான கேப்பபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த காணொலியில் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக பார்த்துருப்போம். S3 S4 இந்த இரண்டு சம்மரின்ஸுமே தயாராகிருச்சு. ஆனால் அது இண்டக்ஷனுக்குள்ளே போயிருச்சா இல்லை எந்த லெவல் டெஸ்டிங்கில் இருக்குன்றது மட்டும்தான் நமக்கு தெரியல. சேட்டலைட் இமேஜிலேருந்து பார்க்குற வரைக்கும் S1 S2 முந்தைய அரிஹாத் மற்றும் அரிகாத் போர்க்கப்பல்களை விட இதோட ஹம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இந்த ICBM ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு மேலே கரெக்டாக ஒரு ஹம்ப் ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹம்ப் எதை காட்டுது அப்படின்னா கடந்த சம்மரின்ஸை விட இதால் 2 மடங்கு அதிகமான ICBMஸை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றது தான் காட்டுது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் இந்த ஹம்பை மட்டுமே கொடுத்து அதோட கேரியிங் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ S1 S2 கம்பேர் பண்ணுறப்ப S3 S4 கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எடுத்துகிட்டு போகிற திறன் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த 4 சம்மரின்ஸோட கரண்ட் சினாரியோ, கரண்ட் சிச்சுவேஷன். இப்போ இதை தாண்டி
S5 அப்படின்ற பேரில் நம்ம இதுக்கும் மேலே பல மடங்கு மிகப்பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க போகிறோம். அண்டு கூடுதலாக அட்டாக் சம்மரின்ஸையும் உருவாக்க போகிறோம். நான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை விட்டு தள்ளி போயிருக்கும். அதனால் இந்த சம்மரின்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஒளி அனுப்பினாலும் பரவாயில்ல. ஆனால் அட்டாக் சம்மரின்ஸ் எதிரிகளோட கோட்டைக்குள்ளே நுழையும் அப்படின்னு. ஸோ அட்டாக் சம்மரின்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கணும். அந்த சம்மரின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும். ஸோ ஏற்கனவே ஒரு 4 நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினை உருவாக்கிக்கிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுருந்தோம்னா மட்டும்தான் நம்ம அட்டாக் சம்மரின்ஸை உருவாக்க முடியும். அப்படியே நம்மக்கிட்ட 4 பாலிஸ்டிக் கேப்பபிள் சம்மரின்ஸை உருவாக்கின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எடுத்த உடனே நம்ம ஐரோப்பா கிட்டேயும் ரஷ்யா கிட்டேயும் போய் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் தான் கேட்டோம். ஆனால் இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட் ஒரு நாட்டோட இராணுவத்துக்கு. ஸோ அப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களை யாராக இருந்தாலும் கொடுக்க மறுப்பாங்க. ஸோ அதுதான் நடந்துச்சு. அதனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக் சம்மரின்ஸை பொறுத்த வரைக்கும் தனியாக DRDOவை இறங்கி சில இன்வென்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 சம்மரின்ஸை நம்ம உருவாக்குனதுன்றது ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் சம்மரினை எப்படி உருவாக்குறதுன்றதில் நமக்கு சில எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம். ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பார்த்துருப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் அரிகாத்தையும் அட்வான்ஸ்டு டெஸ்ட் பெட்னு கூட கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து உருவாக்க போகிறது தான் ரியல் கேம் சேஞ்சர். பேட்டில் ஃபீல்டில் சண்டை போடுறதுக்குனே அப்படின்னு சொல்லி நம்ம சம்மரின்ஸை உருவாக்குவோம். ஸோ அந்த சம்மரின்ஸை உருவாக்கணும் அப்படின்றப்ப நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம கட்டிக்கிட்டு இருந்த சம்மரின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6000 டன்னு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஆனால் அடுத்து வரப்போகிறது எல்லாமே 8000 10,000 டன்னு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுறதுக்கு தனியாக ஒரு டாக்கே நமக்கு தேவைப்படுது. அதாவது ட்ரை டாக்குன்னு சொல்லுவோம். நம்ம ட்ரை டாக்குனா ஒரு கப்பலை தண்ணியில் வச்சு கட்ட முடியாது இல்லையா, அதை தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல தான் கட்ட முடியும். கட்டிட்டு திருப்பி அதை தண்ணி கொண்டு போவாங்க. ஸோ தண்ணி இல்லாத இடத்துல நம்ம அந்த கப்பலை கட்டுறோம் இல்லையா, அதோட பேர் தான் ட்ரை டாக். ஸோ இந்த அளவுக்கு மிகப்பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கப்பலை ஒரு ட்ரை டாக்கில் வச்சு கட்டணும் அப்படின்னா அதற்கான ஃபெசிலிட்டி அப்படின்றது கரண்ட்டாக இந்தியா கிட்டே கிடையாது. அஃப்கோர்ஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியரை நம்ம கட்டியிருக்கோம். பட் அந்த இடத்துல போய் நம்ம சம்மரின் வச்சு கட்ட முடியாது. ஏன்னா சம்மரின்றது க்ளோஸ்டாக இருக்கணும். எதிரிகளுக்கோ இல்லை சேட்டலைட்டின் மூலமாகவும் நம்ம என்ன தொழில்நுட்பத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்மளே சம்மரினை கொண்டு வந்து ஓப்பனில் நிறுத்தி இந்தா பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லாத வரைக்கும். ஸோ அதனால் ஒரு க்ளோஸ்டான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ் ஒன்று தேவைப்படுது. இந்த இடத்த தான் கொச்சின் ஷிப்யார்டில் LNTயோட உதவியோட மேபி இருக்கலாம். ஏன்னா இந்த தனியார் நிறுவனம் தான் இந்த சம்மரினுக்கு தேவையான சில ஹல் பாகங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மேபி LNTயோட உதவியோட இந்த கொச்சின் ஷிப்யார்டில் ஒரு மிகப்பெரிய சம்மரின் பில்டிங் பேஸை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட சேட்டலைட் புகைப்படம் தான் நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சேட்டலைட் புகைப்படம் ரிலீஸையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய S5 ப்ரோக்ராம் அண்ட் அட்டாக் சம்மரின்ஸ் ப்ரோக்ராமையும் நம்ம கார்லேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் ஒன்று தான். இதுதான் ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியன் சம்மரின். அதாவது இந்தியாவில் இதுக்கப்புறம் உருவாக்கப்பட போகிற சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்கள் எல்லாமே கொச்சின் ஷிப்யார்டில் தான் பில்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஹாட் டாபிக். ஸோ இன்றைக்கான காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த காணொலியை பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இது போல் நிறையவே தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.